என்னாச்சு டாக்டர்? சிவா கண் முழிச்சிட்டானா? முழிச்சிட்டாரு. ஆனால் ரொம்பவே பயந்து போயிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அவர் போக்கில் விட்டு தான் பிடிக்கணும். அவசரப்பட்டு நிலைமையை இன்னும் மோசமாக்கிறாதீங்க. அந்த பெரிய வீட்டிலேருந்து கான்ஸ்டபிள் கால் பண்ணா. ஆமாம், என்ன சொன்னாங்க? பெரிய வீட்டுக்கு கதிர் சைத்ரா யாராச்சும் வந்தாங்களா? அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் எதுவும் தெளிவாக சொல்லலை, ஆனால் வீட்டில் யாரோ இருக்கிறதா சொல்கிறான். அதான் நான் அங்கே போகிறேன். நீ சிவாட்ட என்ன நடந்ததுன்னு விசாரி, சரியா? சரி, ஓகேண்ணா. திவ்யா, என்னோட பைக் பெரிய வீட்டில் நிற்குது. உன்னோட பைக்கி கொடு. பைக்கு என்கிட்ட இருக்கு. இந்தாங்க. ஓகே ஓகே சரி, என்ன ஆனாலும் சிவாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா அவன் திரும்பவும் கோமா ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகே டாக்டர். நான் சாகத்தான் போகிறேன். நான் சாகத்தான் போகிறேன். அவங்க எப்படி என்ன கொன்றுவாங்க? நான் சாகத்தான் போகிறேன். என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா இப்படி உளறிட்டே இருக்க? எப்படி அவங்க என்ன கொன்றுவாங்க? நான் சாகத்தான் போகிறேன். நான் சாகத்தான் போகிறேன். உன்னை கொலை பண்ண போகிறேன். ஏன்டா இப்படி உளறிட்டே இருக்க? நான் சாகத்தான் போகிறேன். நான் சாகத்தான் போகிறேன். நான் சாகத்தான் போகிறேன். நான் சாகத்தான் போகிறேன். முதல்ல பயப்படுறதை விடு. நான் உன்னை சாக விடுவேனா? நான் சாகத்தான் போகிறேன். நான் சாகத்தான் போகிறேன். சிவா, என்ன பாரு. நான் சாகத்தான் பாரு. சார் 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 சார், என்னையா ஒரு செக்யூரிட்டி வேலையை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வீட்டுக்குள்ள என்னமோ இருக்கு சார். பயங்கர சவுண்டெல்லாம் கேட்குது சார். ரொம்ப பயமா இருக்கு சார். அதுக்கு ஏன் என்ன கூப்பிட்ட? நீயே போய் பார்க்க வேண்டியதானே? சார் அதான் கதவு தடுக்க முடியல சார். அதுக்கப்புறம் தான் அந்த ஓட்ட வழியா பார்த்தேன் சார். அப்பதான் அந்த பெரிய பேய் உருத பார்த்தேன் சார். என்ன அப்படியே தூக்கி அடிச்சிச்சு சார். தூக்கி அடிச்சிட்டா? என்னையா உளறிக்கிட்டு இருக்க? நான் சீரியஸா பேசுறேன் சார். அதுக்கிட்ட இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். கன்ஃபார்மா சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு சார். என்னையா பேய் மண்ணாங்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் முன்னாடி தானே கதவை திறந்து வீட்டுக்குள்ள போனோம். இப்போ போக முடியலையா உனக்கு? சார் சொன்னேன்ல, அதே சத்தம் சார். என்ன நம்புறியா? ஆனா வேண்டாம். என்ன நீ முழுசா நம்பு. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா நீ நடந்ததெல்லாம் முழுசா என்கிட்ட சொல்லணும். நீ ஆனமலை சமையரை கூட்டிட்டு தான் பெரிய வீட்டுக்கு போயிருந்தியா? இப்ப கதிரும் சைத்ராவும் எங்க? எல்லாம் சொல்லு. நீ என்ன கண்டிப்பா இதுல இருந்து காப்பாத்துவியா? கண்டிப்பா காப்பாத்துவேன், சொல்லு. நான் இன்னைக்கு காலையில உனக்கு கிஃப்ட் வாங்கறதுக்காக கதிரையும் கிஃப்ட் ஷாப் கூப்பிட்டுருந்தேன். அவனும் வந்தான். எனக்கு கிஃப்ட் வாங்கினதுமே பெரிய வீட்டுக்கு கிளம்பின கதிர் போற வழியில சைத்ரா முழிச்சிருப்பான்னு அவளுக்கு கால் பண்ணனான். ஹலோ ஹலோ சைத்ரா, எந்திரிச்சிட்டியா? நான் சிவாவுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக வந்தேன். நீ தூங்கிட்டு இருந்தியா? அதான் சொல்லாமே வந்துட்டேன். ஐயோ சாரிங்க, நான் சைத்ராவோட ஃப்ரெண்டு. சைத்ராவை தேடி தான் நான் வந்தேன். நான் சாக தான் போகிறேன். ஆமாம், நீங்கள் யாரு? நான் மதுமிதா, சைத்ராவோட ஃப்ரெண்டு. மச்சி சொல்றா. டேய், சைத்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, ஏதோ செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் பேயா வருவாங்கன்னு சொல்லுவா. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பரவாயில்லன்னு தானே சொன்னேன். டேய் இல்லடா, அவ சொன்னது உண்மைதான்டா. அந்த செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்கடா. என்னடா வளர்ற? இப்போ நான் சைத்ரா கால் பண்ணேன்டா. வீட்டில் ஃபோன் எடுத்து பேசினது 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன சைத்ராவோட ஃப்ரெண்டு மதுமிதாடா. அவ ஒருத்தி தான் மதுமிதாவா? வேற யாராவது இருக்குண்டா? வேற யாராவதுன்னா பூட்டின வீட்டில் போக முடியுமாடா? என்னடா சொல்ற? சைத்ரா வேற காணுன்றாடா. கண்டிப்பா அது பெய்யாதாண்டா இருக்கும்.
எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. இப்போ என்ன பண்றதுனே தெரியலடா. அது பேய் தான்னா ஒரே வழிதான் இருக்கு. என்னடா வழி? ஆனமலை சாமியார். ஆனமலை சாமியாரா? அது யாரா? டேய், ஊர்ல பேய் ஓட்டுறதுக்கு அவரை மிஞ்ச வேற எவனும் இல்லடா. கேள்விப்பட்டதில்ல? அப்போ அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. சைத்ரா வேற தனியா இருக்கா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகேடா. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் திவ்யா மீட் பண்ணி ப்ரொபோசலை முடிப்போம். சைத்ரா, ஐயோ, சைத்ரா, 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 எங்கடி போன? யாரு? யாரு? யார் அது? சைத்ரா, கதை. சைத்ரா, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? கதை, இவ்வளவு நேரம் நீ எங்கடா போன? நான் சொல்றத நம்புடா. எனக்கு பைத்தியம்லாம் இல்ல. திரும்பவும் அந்த 2 பேயும் என்ன தேடி வந்துச்சுடா. என்ன நம்புடா. தெரியுமா? எப்படி எப்படி தெரியும்? அவங்க செத்ததுல இருந்து 3 வருஷமா என்ன தேடிட்டு வராங்கன்னு சொல்லும்போது நீ நம்பவே மாட்ட. இல்லைம்மா, இன்னைக்கு காலைல சிவா கால் பண்ணா. திவ்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்கு என்னையும் கூப்பிட்டான். நீ டேப்லெட்ஸ் போட்டு தூங்கிட்டு இருந்த. நீ முழிக்க முன்னாடியே வந்துடணும்னு உன்கிட்ட சொல்லாமல் போனேன். போகும்போது கதவை பூட்டிட்டு தான் போனேன். ஆனால் நான் நினச்சதை விட லேட் ஆயிடுச்சு. அதான் நீ முழிச்சிருப்பேன்னு உனக்கு கால் பண்ணேன். ஆனால் அந்த ஃபோனை அட்டன் பண்ணதே செத்து போன மதுமிதா தான். ஐயோ, இங்கே என்ன நடந்துச்சு? நீ எப்படி அதுகிட்ட இருந்து தப்பிச்ச? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு முழிச்சேன். தூக்க கலக்கத்துல உன் ஞாபகம் கூட இல்லாம கீழே போனேன். கீஹோல் வழியா யாருன்னு பார்த்தேன். அங்க அந்த 2 பேயும் நின்னுச்சு. எனக்கு உயிரே போயிடுச்சு. உடனடியா நான் மேல ஓடி பெட்ரூம்க்கு வந்து நான் படுத்திருக்கிற மாதிரி பில்லவை அடுக்கி வச்சுட்டு மேல மாடிக்கு ஓடிட்டேன். சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். மேலேயே அதுங்க வந்துருச்சு. நான் சாகதான் போறேன். அப்புறம் அதுங்க கீழே போன நேரத்துல நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு போயிட்டாங்கடா. அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க. என்ன சாகடிக்காம விட மாட்டாங்க. நான் சாகதான் போறேன். 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 நான்
சாக தான் போகிறேன். நான் சாக தான் போகிறேன். சிவா 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 டாக்டர் டாக்டர் சிவாக்கு என்ன ஆச்சு? டென்ஷனில் சிவாவோட பிளட் ப்ரெஷர் லெவல் அதிகமாக இருக்குது. திரும்பவும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, சீக்கிரமே முழிச்சிருவாரு. பார்க்கலாம். ச்சே, எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி மயங்கிட்டானே. அப்புறம் அந்த பெரிய வீட்டில் என்ன நடந்திருக்கும்? சிவா ஆனமலை சாமியாரை கூட்டிட்டு பெரிய வீட்டுக்கு போயிருப்பானா? அப்போ கதிரும் சைத்திரமும் எங்க போயிருப்பாங்க? தேவையான எதையுமே உருப்படியா சொல்லலையே. ஆனா அந்த செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் சைத்ராவோட இமேஜினேஷன்ல டாக்டர் சொன்னாரு. ஆனா அந்த 2 பேரும் பெரிய வீட்டுக்கு இன்னைக்கு காலையில வந்திருக்காங்க. கதிர்கிட்ட ஃபோன்லயே பேசியிருக்காங்க. அப்போ அது சைத்ராவோட இமேஜினேஷன் இல்லையா? ஆனா செத்து போனவங்க எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? இப்படி போட்டு குழப்பிட்டு மயங்கிட்டானே. அதான் அந்த டாக்டர் கிட்ட செத்து போனவங்க ஃபைல்ஸ் இருக்கே.